எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான பாகிஸ்தானி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ரொம்ப ஈஸிங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நம்ம செய்யற மெத்தட்ல உல்டாவா செய்ய போறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸிங்க. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நானோட எல்லாம் வச்சு சாப்பிட, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். பாகிஸ்தானி சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆயில் சேர்க்க கூடாது, நெய் தான் சேர்க்கணுங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1/2 கிலோ கிளீன் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். சிக்கனை நெய்யோட நல்லா பரட்டி விட்டுட்டு இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, நான் மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன். நல்லா சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 2 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸ் தக்காளி பழம் நான் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப மறுபடியும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த ஜீரக பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. மிளகாய் பொடி உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லயே. இதோடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிரை நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்துருக்கேங்க. நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்து வரும். அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். நல்லா சூப்பரா நம்மளோட பாகிஸ்தானி சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு இந்த டைமிங்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். இந்த டைமிங்ல உங்ககிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா நீங்க ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபில ஃப்ரெஷ் கிரீம் சேர்ப்பாங்க, ஸ்கிப் பண்ணிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட பாகிஸ்தானி சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. 15-20 நிமிஷத்துல டக்குன்னு சிக்கனை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸி தான் சிக்கன் செய்யறதுக்கு. யாரு வேணாலும் ஈஸியா செஞ்சிடலாங்க. சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். சாதத்தோடையும் நீங்க போட்டு சாப்பிடலாம். புலாவ் வெரைட்டிஸுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சும் சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பாகிஸ்தானி சிக்கனை இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு சிக்கனை சேர்ப்போம். பாகிஸ்தானி சிக்கன்ல சிக்கனை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம லாஸ்டா சேர்ப்போம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான இந்த சிக்கன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.